ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் தஞ்சாவூர் அப்படிங்கிற பகுதியில் அரசு அதிகாரிகளுக்காக ஒதுக்கப்படும் ஹவுசிங் போர்டு அப்படிங்கிற பகுதியில் ஒரு குடும்பம் போய் அதற்கடுத்து அங்கே நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நெல் உற்பத்திக்கு புகழ்பெற்ற தஞ்சாவூர் அப்படிங்கிற அந்த சிட்டியில் அரசு அதிகாரிகளுக்காக ஒதுக்கப்படும் ஹவுசிங் போர்டு அப்படிங்கிற பகுதியில் 2012 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சந்தோஷ்குமார் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2012 காலகட்டத்தில் அவங்களுடைய தாய்மாமனான மணிமாறன் அப்படிங்கிற அவங்களுடைய குடும்பத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவருடைய சொந்த ஊர் திருச்சிங்க. ஆனால் இவங்களுடைய தாய்மாமனான மணிமாறன் அப்படிங்கிறவர் ஒரு அரசு அதிகாரி. அப்படி இருக்கும்போது 2012 காலகட்டத்தில் இந்த மணிமாறன் அப்படிங்கிறவர் தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி குடும்பத்தோடு போறாருங்க. அங்க அரசு அதிகாரிகளுக்காக இலவசமாக ஒதுக்கப்படும் ஹவுசிங் போர்டில் போய் குடியேற ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மணிமாறன் அப்படிங்கிற இந்த நபருடைய குடும்பத்தில் மணிமாறன், அப்புறம் அவங்களுடைய அம்மா, ஒய்ஃப், அப்புறம் 5 வயசுல ஒரு பெண் குழந்தைங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து தான் அந்த ஹவுசிங் போர்டில் குடியேறாங்க. மணிமாறனை பொறுத்தளவு அரசு அதிகாரி அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஹவுசிங் போர்டில் தங்குவதற்கு வாடகையெல்லாம் கட்ட தேவையில்லைங்க. எவ்வளோ நாட்கள் தஞ்சாவூரில் அரசு அதிகாரியை வேலை செய்கிறாரோ அது வரைக்கும் இந்த ஹவுசிங் போர்ட்லேயே இருந்துக்கலாங்க. இந்த நிலையில் அந்த ஹவுசிங் போர்டு இருக்கக்கூடிய காலனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலனியில் மொத்தம் 450 வீடுகள் இருக்குங்க. அந்த 450 வீடுகளில் ஒரு காம்பவுண்டுக்கு 4 வீடு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சைடு 2 வீடு, இந்த சைடு 2 வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, அப்புறம் மேலே ஒரு ஃப்ளோர், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, மேலே ஒரு ஃப்ளோர். இந்த 4 வீடுகளுக்கும் வாசப்படி ஒன்று தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றி சின்ன காம்பவுண்ட் இருக்குங்க. இதே மாதிரி 450 வீடுகள் 4 நாளாக பிரித்து கட்டியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த மணிமாறன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தோடு அந்த ஹவுசிங் போர்டில் வேக்கெட்டாக இருக்கக்கூடிய வீட்டில் போய் தங்குறாருங்க. இவங்க போய் தங்கின வீடு அந்த காம்பவுண்டில் 4 வீடுகள் இருக்கக்கூடியதில் கீழ் வீட்டில் தாங்க தங்கியிருக்காங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மற்றும் மனைவி அவங்க தங்கியிருக்காங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய 2 வீடுகளுமே ரொம்ப வருடங்களாக யாரும் வந்து தங்காத காரணத்தினால பாலடைஞ்சு போய் பூத் பங்களா மாதிரி ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி தாங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே போகக்கூடிய 2 வீடுகளுக்குமே சிமெண்ட் படிக்கட்டுகள் கிடையாதுங்க. அந்த லேடர் மாதிரி இரும்பு படிக்கட்டுகள் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் மணிமாறன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுக்கு போய் ஒரு வார காலகட்டம் தான் நார்மலாக போச்சுங்க. அதற்கு பிறகுதான் அவங்களுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. மணிமாறனுடைய மனைவி விஜயாங்க. இந்த பெண்ணை பொறுத்தளவு கணவரை வந்து வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டில் தாங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் மாமியார் வந்து வயசானவங்க, அவங்க டிவி பார்க்கறது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறை இருக்கு, அங்கே போய் படுத்துக்குவாங்க. 5 வயது பெண் குழந்தையை பார்த்துக்கிட்டு இந்த விஜயா அப்படிங்கிறவங்க வீட்டிலே தாங்க இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் ஒரு வார காலகட்டமான காரணத்தினால அழுக்கு துணிகள் நிறைய சேர்ந்துருச்சுங்க. வாஷிங் மிஷினில் வச்சு துணிகள் எல்லாம் அலாசி வெளியே எடுத்துட்டாங்க. எங்கே காய வைக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கீழே வாசப்படி பக்கத்திலேயே வந்து கம்பிகள் கட்டி விட்டுருக்காங்க. அதில் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சுருந்துருக்காங்க. அப்படி காய வச்சும் கூட காய வைப்பதற்கான அந்த இடம் வந்து போதுமான அளவுக்கு இல்லைங்க. அதற்கு பிறகு விஜயா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேலே 2 வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த வீடுகள் காலியாக தான் இருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்ச கம்பி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க துணிகளை காய வைப்பதற்காக. அங்கே போய் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இரும்பு படிக்கட்டுகளில் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த மாடி படிக்கட்டுகள் வழியாக ஏறி மேல் இருக்கக்கூடிய வீட்டை பார்க்குறாங்க. வீட்டை பார்க்கும்போது பார்க்கவே மிக பயங்கரமாகவும் அழுக்காகவும் இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் இவங்க மாடியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நேர எதிர்த்து அப்படி இன்னொரு வீடும் அப்நார்மலாக அமானுஷ்யமாக தாங்க இருக்கு. எதற்காக அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அதற்கு பிறகு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பிகளில் வந்து பார்த்தீங்கன்னா துணியை காய வச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. காலையில் ஒரு 11 மணி 11:30 மணிக்கு தான் மேலே துணிகள்லாம் காய வச்சுட்டு வீட்டுக்கு கீழே வந்துட்டாங்க, கீழ் ஃப்ளோருக்கு. அதற்கடுத்து ஒரு 4 மணி 5 மணி தோராயமாக அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி சத்தம் போட்டே வராங்க.
சரி காய்கறிகள் இல்லையே, அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து கையசிட்டு வர வைக்கிறாங்க. அந்த காய்கறி விற்கக்கூடிய அந்த பெண்ணும் வந்து வந்துட்டாங்க. வந்த பிறகு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அந்த வெஜிடபிள் விற்கக்கூடிய பெண்மணி கிட்ட பணம் கொடுத்துட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு கிளம்பும் போது அந்த பெண்மணி ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மணிமாறனுடைய குடும்பம் கீழ் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. மேல் ஃப்ளோர் வந்து ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னியா, அங்கே துணிகள் வந்து காய போட்டுக்கிறத அந்த வெஜிடபிள் விற்கக்கூடிய பெண்மணி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த துணிகளை யார் அங்கே காயப்பட்டது, யாருதுமா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறி விற்கக்கூடிய பெண்மணி கேட்டிருக்காங்க. அதை கேட்ட உடனே எங்க துணி தான், கீழே வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சேன், இடமில்லாத காரணத்தால மேலே காய வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த பெண் சொன்ன விஷயத்தை கேட்டு விஜயா நடுநடுக்கி போயிட்டாங்க. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அம்மா ஏமா மேலே போனீங்க, எப்பவுமே மேலே போகாதீங்க, நான் இருக்கும்போதே மேலே போய் துணிகள் எடுத்துட்டு கீழே வந்துருங்க, ஏன்னா அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னமா வளர்றீங்க, யாருமே தங்கல, அவ்வளோதானே, அதனால தான் வந்து துணிகள் காய வைக்க இடமில்லைன்னு சொல்லிட்டு மேலே காய வச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் இருக்கும்போதே போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ தப்பாக இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறி விற்கக்கூடிய பெண்ணை அந்த மாடி பிடிக்கிறதுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு வேக வேகமாக துணிகளை எடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்த பிறகு எதற்காக அங்கே போக வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்மணி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பல வருடங்களா, கிட்டத்தட்ட 7-8 வருடங்களா இந்த வீடும் மேலே இருக்கக்கூடிய ஆப்போசிட் இருக்கக்கூடிய மாடி வீடும் வந்து யாருமே குடி வரல. அதற்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய 2 வீடுகளிலும் நிறைய அப்நார்மலான அமானுஷ்ய விஷயங்கள் நடந்துச்சு. அதனால தான் அங்கே தங்கக்கூடியவங்க 1 வாரம் 2 வார காலகட்டத்திலேயே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹவுசிங் போர்டில் வேகன்சி இல்லை அப்படின்னா பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட போயிடுறாங்கம்மா, மேல் வீட்டுக்கு யாரும் போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலமா, நான் இந்த ஹவுசிங் போர்டுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு, ஆனால் யாருமே அந்த மேல் சைடு போனதை பார்த்ததே இல்லை. இந்த ஹவுசிங் போர்டுக்கு வெளியே சைக்கிள் பஞ்சர் ஓட்டக்கூடிய கடை ஒன்று இருக்குங்க. அந்த கடைக்காரனுடைய பேர் ராமசாமிங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் போர்டை பற்றி முழுமையாக தெரியும். அவர் தான் இந்த விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு விஜயாவுக்கு கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சுங்க. தன்னுடைய வாழ்நாளில் இது வரைக்கும் பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நேரில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயாவுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சுங்க. இப்படி இருக்கும்போது அன்றைய நாள் இரவு தன்னுடைய கணவர் அரசு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை சொல்றாங்க. காய்கறி விற்கக்கூடிய அம்மா இப்படி சொன்னாங்க, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இரடி உளறிட்டு இருக்க, 450 வீடுகள் நெருக்கி பக்கமா இருக்கு, இத்தனை பேர் இருக்கும்போது இங்கே எந்த பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அவங்க ஏதோ உளறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடிச்சுட்டு போய் படுத்துட்டாருங்க. கணவர் இப்படி சொன்னாலும் கூட விஜயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சொல்லும்போது முகமெல்லாம் சுருங்கி போய் விளவளத்தாங்க சொன்னாங்க. ஸோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நாள் இரவு அப்படியே போயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில் 9 மணி 10 மணி தோராயமாக மணிமாறனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. இவங்களுடைய மாமியாரை பொறுத்தளவு அவங்களுக்குன்னு ஒரு அறை இருக்குங்க, அங்கே டிவி வச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு உட்காந்துக்குவாங்க, கொஞ்ச நேரம் மருமகளோட பேசுவாங்க, மற்றபடி இன்வால்வ்லாம் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கணவர் போன பிறகு 11 மணி 11:30 மணி தோராயமாங்க ஆர்வம் காரணத்தினால வேகமாக பேய் வீடு இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள் வழியே ஏறுறாங்க. மேலே ஏறி போய் ஒரு வழியாக அமானுஷ்யமான அந்த மாடி வீட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, நிறைய குப்பை மற்றும் டஸ்ட் தான் இருக்குது. மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டினுடைய கதவு வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியே வந்து விண்டோ வந்து ஓப்பனில் இருந்திருக்கு. அந்த விண்டோ வழியாக உள்ள எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அங்கே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியும் அமானுஷ்யம் அப்நார்மல் நடக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீலே ஆகலை. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுடைய கணவர் சொன்னது தான் கரெக்ட், அந்த அம்மா ஏதோ உளறிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக இறங்கி கீழே வந்துட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து மறுபடியும் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு மறுபடியும் துணிகளை துவைக்கிறாங்க. துவைச்சு முடிச்ச பிறகு எப்போதும் போல கீழே எல்லாம் துணிகளை போட்டு மீதம் இருக்கக்கூடிய துணிகளை எடுத்துட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் துணியெல்லாம் மாட்டி விட்டு மறுபடியும் கீழே வந்துட்டாங்க. வந்த பிறகு அன்றைய நாள் பயங்கரமாக வெயில் அடிச்ச காரணத்தினால 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் துணிகள் காஞ்சிருச்சுங்க. அதற்கு பிறகு ஒரு 2 மணி தோராயமாக லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு மேலே விஜயா போகிறாங்க. போனதற்கு பிறகு எல்லா துணிகளையும் எடுத்துட்டு கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடக்குதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, மேலே பூட்டி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு இவங்களால யூகிக்க முடியலைங்க. உடனே அது என்ன சத்தம் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் போய் துணிகளோடு காஞ்ச துணிகளை வச்சுக்கிட்டு எட்டி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ அழுகிற மாதிரியோ ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது இவங்களுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா தன்னுடைய கண்களை உருட்டி எல்லா பக்கமும் அலசி பார்க்குறாங்க. அந்த டைம்ல எல்லாமே நார்மலாக இருக்கும்போது சட்டமாக வீட்டுக்குள்ள இருந்து நிறைய வவ்வால்களுங்க கொத்து கொத்தாக படப்படன்னு அடிச்சுட்டு ஜன்னல் திறந்துருக்கு இல்லையா, அந்த வழியாக வேகமாக அடிச்சுட்டு முகத்தில் அடிச்சுட்டு வருதுங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு விஜயா பயந்து போய் தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய துணிகளை கீழே போட்டு மல்லாக்க விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் என்ன நடச்சு அப்படின்னே தெரியலீங்க. அந்த வவ்வால்கள் எல்லாமே பகல் நேரத்தில் அத்தனை வந்து படப்படம் அடிச்சு வெளியே போகுது. ஸோ உள்ள எதையோ பார்த்து தான் அந்த வவ்வால்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட விஜயா எந்திரிச்சு அந்த துணிகள்லாம் கீழே போட்டாங்கல்ல, அதெல்லாம் சுருட்டி எடுத்துக்கிட்டு வேகமாக படிக்கட்டுகள் வழியாக கீழே வந்துட்டாங்க. கீழே வீட்டுக்கு வந்து பெட்ரூமில் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாங்க. வந்த பிறகு அவங்களுடைய இதய துடிப்பு வேகமாக தான் அடிச்சிட்டு இருந்திருக்கு. அவங்களுடைய உள் மனசுல ஏதோ தப்பு நடக்க போகுது, ஏதோ அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்ல ஆரம்பிக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள ஏதோ அப்நார்மலா சத்தம் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ள இருந்த
வல்வாள்கள் எல்லாமே படப்படம் அடிச்சு கொத்தா வெளியே வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இனிமேல் மேலே போகக்கூடாது, அந்த காய்கறிக்காரம்மா சொன்னது கரெக்ட் அப்படி சொல்லி நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல இருந்து தான் விஜயாவுக்கு இன்னும் பயங்கரம் நடக்க ஆரம்பிச்சுங்க. அன்றைய நாள் மாலை அவருடைய கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. முன்னாடி ஒரு முறை சொல்லி அவர் கிண்டல் அடிச்சாரு. ஸோ அதனால சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் போய் தூங்குறாங்க. அவங்களுடைய மாமியார் ஒரு அறையிலையும் கணவன் மற்றும் மனைவி ஒரு அறையிலையும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக ஒரு 11 மணி 11:30 மணி தோராயமாக இருக்குங்க. விஜயாவுடைய கணவருக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. ஃபோன் அட்டன் பண்ண உடனே அங்கிருந்து பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விபத்தில் இறந்து போயிட்டாரு, அதனால துக்கத்துக்கு போகிறோம், நீங்களும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிவாரன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே மணிமாறன் தன்னுடைய மனைவி கிட்ட என் கூட வேலை செஞ்ச ஒரு நபர் வந்து விபத்தில் இறந்து போயிட்டாரு, நான் துக்கத்துக்கு போயிட்டு நாளைக்கு மதியம் ஆயிரம் வரதுக்கு நீங்கள் சேஃபாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேராக வீட்டை விட்டு கிளம்பிட்டாருங்க. அதற்கு பிறகு விஜயா அந்த பெட்ரூமில் தனியாக தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து பெட்ரூமில் அவங்களுடைய மாமியார் தூங்கிட்டு இருக்காங்க. விஜயா தூங்கும் போது அந்த 5 வயது பெண் குழந்தையும் கூட படுக்க வச்சுட்டாங்க. அந்த பெண் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சுங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு இருந்த விஜயா அவங்களே எரியாம அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக நடுநிசி நேரம் இந்த விஜயாவுக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு வர மாதிரி வருதுங்க. அந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மேலே இருக்கக்கூடிய அமானுஷி வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டினுடைய டோர் வந்து லாக் பண்ணி தான் இருக்கு ரியலா. ஆனால் அந்த டோரை யாரோ திறந்து ஒரு பெண்மணிங்க, முகம் நல்லா கிளியராக தெரியலீங்க, முடியெல்லாம் முன்னாடி நீட்டு விட்ட மாதிரி இரும்பு படிக்கட்டுகள் வழியாக கீழே மெல்ல இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுலையே விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டினுடைய மெயின் டோர் வந்து உள்தாப்பால் போட்டிருக்காங்க. ஆனால் திறந்திருக்கிற மாதிரி கனவுல தெரியுதுங்க. அந்த விஜயாவுடைய வீட்டுக்குள்ள அந்த பெண்மணி உள்ள என்ட்ரி ஆகி நேராக இவங்களுடைய படுக்கை பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் வர வர இந்த விஜயா வந்து கனவுலையே யாராவது அப்படி சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்திரிக்க முடியல தூக்கத்திலிருந்து. இப்படி இருக்கும்போது அந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் வந்த கன்னி பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க கட்டல் போட்டிருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, கட்டலில் ஒட்டி வந்து ஒரு சிவர் இருக்குது, அங்கே விண்டோ இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. வந்து அந்த மர்மமான பெண்மணி கட்டல் மேலே ஏறி அந்த விண்டோ இருக்கக்கூடிய ஜன்னல் சைடு போக ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பெண் விஜயா படுத்தக்கூடிய அந்த கட்டல் மேலே ஏறி அந்த ஜன்னல் வழியாக போக ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு கனவுல டக்குன்னு கத்தி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் விஜயாவுக்கு ஒரு பேர் எதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் கனவு அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சத்தம் போட்டு எந்திரிச்சாங்க இல்லையா, அந்த விண்டோ சைடு யதார்த்தமாக பார்க்கும்போது அந்த பெண்ணினுடைய முடிங்க ரொம்ப நீளமாக இருக்க மாட்டிருக்கு. பாதி முடி வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு இந்த சைடு வீட்டுக்குள்ள, மீதி முடி அந்த சைடு ஒரு 2 அடி சந்து இருக்குங்க, அந்த சைடுக்குள்ள நிற்குதுங்க. இதை பார்த்த உடனே அந்த பெண்ணினுடைய உருவத்தை பார்த்து மிரண்டு போய் மறுபடியும் பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட உடனே பக்கத்தறையில் படுத்துட்டு அந்த வயசான மாமியார் வந்து எந்திரிச்சு வேக வேகமாக வர்றாங்க. வந்து இவங்களுடைய ரூம்குள்ள லைட்டை போட்டு என்ன வச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளேயே அந்த சந்தில் நின்று அந்த பெண்மணி சரசரன்னு அந்த சந்துகள்லாம் சுற்றி வர்றாங்க. அப்படி அந்த உருவம் வரும்போது நல்லா கொலுசு சத்தம் ஹெவியாக கேட்டிருக்குங்க. அது விஜயாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ரூம்குள்ளே வந்த அவங்களுடைய மாமியாருக்கும் கேட்டிருக்கு. அதுக்கடுத்து ஏன் அப்படி சத்தம் போட்டோம்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவங்களுடைய மாமியார்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே மாமியாருக்கு நம்பர் தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. ஒன்றும் பயப்படாதமா, நீ கனவு தான் கண்டிருப்ப, அப்படிலாம் இங்கே ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்களுடைய மாமியாருக்கும் இதை புரிவிக்கும் வகையில் ஒரு பயங்கரம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சந்தில் கேட்டிருந்த கொலுசு சத்தம் அப்படியே வீட்டினுடைய வாசப்படி முன்னாடி கேட்குதுங்க. அந்த வாசப்படி முன்னாடி தான் மேலே படிக்கட்டுகள் இருக்கு. அந்த படிக்கட்டுகள் பக்கத்தில் அந்த கொலுசு சத்தம் கேட்ட உடனே விஜயா வந்து அங்கே பாருங்க அங்கே கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயசானவங்க தானே, அவங்க கிராமத்தில் ஏற்கனவே வாழ்ந்தவங்க. ஸோ அதனால் வேக வேகமாக மெயின் டோர் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குங்க, அந்த ஜன்னலை அடங்காமல் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய மாமியாருக்கு உயிரே நடுங்கும் வகையில் ஒரு காட்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே இருந்து அந்த உருவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அழுக்கு துணி மாதிரி இருக்குங்க, அது தாவணியோ சேரியோ தெரியல. அந்த துணியை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு மேலே அந்த படிக்கட்டுகள் வழியே ஏறி போகுதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய மதியம் வந்து காஞ்ச துணியில் எடுத்துகிட்டு போகும்போது வவ்வால்கள்லாம் ஜன்னல் சைடு வரும்போது விழுந்தாங்க இல்லையா, காஞ்ச துணியிலுமே கீழே போட்டாங்கல்ல. கடைசியாக சுதாரிச்சுக்கிட்டு அவங்களுடைய துணிகளை ஃப்ளோர் இருந்து அள்ளும் போது இந்த அழுக்கு துணியும் சேர்த்து அள்ளிட்டு வந்துட்டாங்களாட்டு இருக்கேன். வந்துட்டு துணிகள்லாம் மடிக்கும் போது தான் அந்த அழுக்கு துணியை பார்த்துருக்காங்க. உடனே இது எந்த துணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அந்த ஜன்னல் வழியா சந்து இருக்கு இல்லையா, அந்த சந்துக்குள்ள வீசியிருக்காங்க. அந்த துணியை எடுப்பதற்காக தான் அந்த உருவம் வந்திருக்க மாட்டேங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு விஜயாவுக்கு கெஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய மாமியார் பாடி நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களும் ஓடி வந்து அந்த ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க, அப்படியே உடம்பே விறுவிறுத்து போச்சு. அந்த படிக்கட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு படிக்கட்டுகள் தானே, உருவமே இல்லைங்க. ஆள் ஏறினா சத்தம் கேட்கும்ல, அந்த இரும்பு சத்தம் கிரிச்சு அந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு துணியை ஒரு மனுஷி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் பிடிச்சி எடுத்து போனால் எப்படி காற்றுல அலைப்பாடு அந்த மாதிரி அலைப்பாயுதுங்க. ஆனால் அந்த உருவத்தை இவங்க 2 பேர்த்தாலே பார்க்க முடியலைங்க. அந்த சத்தம் மற்றும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்து புரிஞ்சு போச்சுங்க, விஜயா சொன்னது உண்மைதான். கனவுல வந்து அந்த பெண்ணினுடைய உருவம் தான் அந்த மாடி படிக்கிறது வழியாக போகுது, அந்த காய்கறிக்காரம்மா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்குங்க. அதற்கு பிறகு ஜன்னலையே விஜயா பயந்துட்டு பார்த்துருக்கிறத பார்த்து அவங்களுடைய மாமியார் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக
வீட்டுக்குள்ள வந்து பூஜை ரூம் இருக்கும் இல்லையா, பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துட்டு வந்து விஜயாவுக்கு தடை விட்டுருக்காங்க. தடை விட்டாங்க. என்ன பண்ற, அதெல்லாம் ஒண்ணு இல்லவா, நம்மள ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நேரா விஜயாவுடைய பெட்ரூமுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சகஜம் தான், ஒன்றும் நடக்காது, நீ தைரியமா தூங்கு, வீட்டுக்குள்ள வந்து அப்படிலாம் அந்த ஆன்மானால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஜயா வந்து உங்களுடைய மகன் வேற இளவுக்கு போயிருக்காரு, நான் தனியா தூங்குறதுக்கு பயமா இருக்குதே, ஒன்னா உங்க ரூம்ல வந்து நான் தூங்குறேன், இல்லைன்னா இங்கேயே தூங்க அப்படி சொன்ன காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமியாரும் விஜயா அப்புறம் அந்த குழந்தை 3 பேரும் அவங்களுடைய பெட்ரூம்லயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மாமியார் வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஆனா விஜயாவுக்கு பயங்கர காய்ச்சல் வந்து படுத்திருக்காங்க. உடனே அவங்களுடைய மாமியார் விஜயாவை எழுப்பி என்னடி ஆச்சு, அதை பத்தி யோசிக்காத, இதை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் அதாவது விஜயாவுடைய கணவர்கிட்ட இதை சொல்லாத, அவன் வேலையை பாப்பானா, நம்ம சொல்ற பிரச்சனையை பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆறுதல் படுத்திருக்காங்க. அதற்கு பிறகு விஜயா வந்து டேப்லெட்டை போட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டாங்க. அன்றைய நாள் பகல்ல விஜயா வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தாவே அந்த மேல் வீட்டை பாக்குறதுக்கு கூட பயங்க, அந்த அளவுக்கு உச்சகட்ட பயம் ஆயிடுச்சுங்க. அன்றைய பகல் எப்படியோ முடிஞ்சிருச்சுங்க. நைட்டு வந்து ஒரு 8 மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. 9 மணிக்கு தான் அந்த இளவுக்கு போன கணவர் வந்து வரேன்னு சொல்லி சொல்றாங்க, தண்ணி காய வை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. 9:30 மணி 10 மணி தோராயமாக மணிமாறன் இளவுக்கு போனவர் நேரா வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வந்துட்டு பைக்கை நிறுத்திட்டு அந்த காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே அவுட்டர் பாத்ரூம் ஒன்று இருக்கு. 450 வீடுகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு 4 வீட்டுக்கும் வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது இப்படி துக்க வீட்டுக்கு போனாங்கன்னா குளிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே அவுட்டர் பாத்ரூம் வச்சிருப்பாங்க. அந்த பாத்ரூம் பக்கத்தில் வந்துட்டு பாத்ரூம் திறக்க பார்க்குறாருங்க. திறக்க பார்க்கும்போது உள்ள யாரோ இருக்கிற மாதிரி உள்தாப்பால் போட்டுருக்கிற மாதிரி இருக்குங்க, திறக்க முடியல. உடனே கொஞ்ச நேரம் பைக்லேயே வந்து சாஞ்சிக்கிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் கழிச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரவா டவல் எடுத்துட்டு வா, நான் குளிக்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள தான் தன்னுடைய மனைவி இருக்காங்க, அவங்கள தான் வெளியே வர சொல்லி டவல் எடுத்து வர சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது இந்த வரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருதுங்க. அந்த குரல் வந்து அவங்களுடைய மனைவி பாத்ரூம்குள்ள தான் இருக்காங்க, அங்கிருந்து தான் வரணும். ஆனால் வீட்டுக்குள்ள இருந்து இந்த எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே மணிமாறனுக்கு தூக்கி வாரி போடுச்சுங்க. நம்முடைய மனைவி பாத்ரூம் இருக்காங்கன்னு நினைச்சோம், ஆனா வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறாருங்க. எட்டி பார்க்கும்போது பெட்ரூம் வந்து டவல் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள இருந்தாங்க வராங்க. உடனே மிரண்டு போன மணிமாறன் வேக வேகமா ஓடி போய் அந்த பாத்ரூமுடைய கதவை மறுபடியும் திறக்க பார்க்கறாருங்க. 2வது முறை திறக்கும் போது டக்குன்னு நார்மலா திறந்துச்சுங்க. அதற்கடுத்து ஒண்ணுமே புரியாம மணிமாறன் குழப்பத்தில் இருந்தாருங்க. அவருடைய முகத்தோட்டத்திலாம் பார்த்து விஜயா மணிமாறன்ட்டு என்னாச்சுங்க, பேய் பிடிச்சி ஏதோ பயந்து போன இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட நீ பாத்ரூம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, வீட்டுக்குள்ள வந்து எப்படி வந்த, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது தானே மறுபடியும் வீட்டுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எங்க பாத்ரூமுக்கு போனேன், மதியம் போனதா மறுபடியும் போகவே இல்லை, அப்படியே பாத்ரூம் இருந்தாலும் உள்ள இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியாக பேய் அடிச்சு பயந்து போயிருக்கிற மாதிரி மணிமாறனுடைய முகத்தை பார்த்து என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மணிமாறன் சுதாரிச்சுக்கிட்டாருங்க. நம்ம இப்ப நடந்ததை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லக்கூடாது, 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னா அதை போய் இப்ப சொன்னோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிருவோம், இங்க தனியா இருக்கிறவங்க பயந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்ரூம்குள்ள நீ இருந்தியோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன், வீட்டுக்குள்ள இருந்து வரதை பார்த்து டக்குன்னு ஷாக் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி சமாளிச்சிட்டாருங்க. ஆனா அவருடைய கணவர் எதையும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முக பாவனையை பார்த்து விஜயா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு குடிச்சிட்டு வெளியே வந்து சாப்பிடும்போது கூட இதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்காருங்க. ஆனா அப்போதும் விஜயா கிட்ட இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைங்க. அன்றைய இரவு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மணிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா விடிய 1 மணி வரைக்கும் திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எதுவும் நினைக்காம படுத்து தூங்கிட்டாருங்க. ஆனா அடுத்த நாள் நடந்தது தான் இன்னும் பயங்கரமா அப்படி சொல்லலாங்க. இந்த மணிமாறனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு 11 மணி 11:30 மணி தோராயமாங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டாங்க. உச்சிவெயில் நேரமான 12 மணி 12:30 மணி தோராயமாங்க. அன்றைய நாள் சனிக்கிழமையோ என்னவோன்னு தெரியல, இந்த குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த ஹவுசிங் போர்டில், அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இவங்க காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சு மேலே இருக்கக்கூடிய வீடு சும்மா தான் இருக்கு, அந்த வீட்டுக்கு மேலே போய் கத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா இந்த வீட்டை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணத்தினால அதை அறியாம சின்னஞ்சிறு குழந்தைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கதவை பூட்டி இருக்கக்கூடிய கதவை டம்முன்னு தட்டுறதுங்க. பேய் உள்ள இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்காங்க. இது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய விஜயாவுக்கு தூக்கத்தில் இருந்தாலும் கேட்டிருக்குங்க. கடைசியாக டிஸ்டர்ப் ஆன காரணத்தினால குழந்தைகள் கத்திட்டே இருந்தாங்க இல்லையா, எந்திரிச்சு மெயின் டோரை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வாசப்படியில் நின்றுட்டு அந்த குழந்தைகள் மேலே விளையாண்டு இருக்கிறத பார்த்து பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே அண்ணாந்து பார்க்கும்போது இன்னொரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மேலே இருக்கக்கூடிய பேய் வீடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் 6-7 குழந்தைகள் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க, ஓடி விளையாண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு மேலே இருக்கக்கூடிய காரணத்தால் எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவர் மாதிரி ஒரு 3 அடி கட்டியிருப்பாங்கல்ல, அதில் சாஞ்சிக்கிட்டு ஒரு பெண்மணிங்க கரெக்டாக விஜயாவுடைய தோட்டத்தில் இருந்தாலும் கூட ஒரு 23-24 வயசு தாங்க அந்த பெண்ணுக்கு இருக்கும். அந்த பெண் வந்து சேரி மற்றும் தாவணி அப்படின்னு சொல்லி தெரியல கட்டிட்டு அங்கிட்டு பார்த்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் விஜயா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குழந்தைகள் வந்து விளையாடுறாங்கல்ல அதில் ஏதோ ஒரு குழந்தைகளுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி இருக்கக்கூடிய தைரியத்தில் மறுபடியும் அந்த பேய் வீட்டு மாடி படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. மேலே ஏறி கடைசி படிக்கட்டை தாண்டி அந்த மாடி வீட்டில் காலடி வைக்கிறாங்க. வச்ச உடனே அங்கே விளையாண்டு இருந்த குழந்தைகள் எல்லாமே நம்ம சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தோம்ல இந்த ஆண்டி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்களையும் தள்ளிவிட்டு படிக்கட்டுகளிலே இறங்கி ஓடிட்டாங்க. கடைசியாக குழந்தைகள் ஓடுறத மட்டும் தாங்க இந்த விஜயா பார்த்துருக்காங்க. அதற்கு பிறகு இங்கே நின்று இருந்த அந்த பெண்மணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி விஜயா எல்லா பக்கமும் தேடுறாங்க. தேடும்போது அந்த பெண்மணியை காணுங்க. கிழந்து பார்க்கும்போது செவுத்துல சாஞ்சி நின்ன மாதிரி ஒரு பெண்மணி நின்னாங்களே, இப்போது அது காணுமே, குழந்தைகள் மட்டும் தாங்க ஓடுனாங்க, அந்த பெண் எங்கே அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. ஸோ எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லாத காரணத்தினால மறுபடியும் மறந்து போய் கீழே வரலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்க பார்க்குறாங்க.
இறங்க பார்க்கும்போது அந்த பூட்டி இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து இன்னொரு வித்தியாசமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்கள் வந்து கொலுசு போடுவாங்கல்ல, அந்த கொலுசுனுடைய சத்தம் பயங்கர வேகமா கேட்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு அழுகுரலுங்க. அது குழந்தையினுடைய அழுகுரலா அல்லது பெண்ணினுடைய அழுகுரலா அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியலைங்க. வித்தியாசமா ரெண்டும் கலந்த கலவை மாதிரி அழுதுருக்குங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சுங்க. பயம் இருந்தாலும் கூட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறந்திருக்கக்கூடிய விண்டோஸ் பக்கத்தில் ஒரு 3 அடி தள்ளி நின்று எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்க்கும்போது மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லைங்க. இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அந்த கொலுசு சத்தமும் அந்த அழுகுரலும் கேட்குதுங்க. அப்போது விஜயாவுக்கு புரிஞ்சிச்சுங்க, வீடு பூட்டி இருக்கு, உள்ள கொலுசு சத்தமும் அழுகுரலும் கேட்குது. அப்ப நம்ம நினைச்சது சரிதான், இந்த வீட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, இங்கிருந்து இறந்து போன பெண்ணினுடைய ஆவிதா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு வேக வேகமா ஓட்ட முடிச்சு அந்த படிக்கட்டு வெளியே இறங்கி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மாமியார் கிட்ட கூட இதை ஷேர் பண்ணலீங்க. இரவு 7 மணி 8 மணி தோராயமாக அவருடைய கணவர் வந்த பிறகு டின்னர்லாம் கொடுத்துக்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, ஏங்க வீட்டு மொட்டை மாடிக்கு நான் யதார்த்தமா போயிருந்தேன், குழந்தைகள் விளையாண்டு இருந்தாங்க, சத்தம் போட்டு அனுப்பி விடலான்னு சொல்லிட்டு அங்க போனா ஒரு பெண்ணினுடைய அழுகுரலும் சலங்கை சத்தமும் கேட்டுச்சுங்க. அது கொலுசு சத்தமா சலங்கை சத்தமானே தெரியலீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சுதாரிச்சிட்ட மணிமாறன், மனைவி சொன்னது உண்மைதான், இருந்தாலும் கூட இவங்களை ஃபர்ஸ்ட் மாதிரியே மிரட்டிடலாம், இல்ல அப்படின்னா நாமும் பார்த்து அப்படி சொன்னோம்னா பயந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன உளறிட்டு இருக்க, பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுமே கிடையாது, நீயும் பயந்து எல்லாத்தையும் பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கட்டல படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. ஆனா விஜயாவுக்கு தூக்கமே வரலீங்க. அங்க என்ன நடந்துச்சு, யார் அழுகுறாங்க, அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கேள்விகள் தன்னுடைய மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு இவங்களே எரியாம தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுநேசி நேரம் எப்போதும் போலங்க. இவங்களுடைய பெட்ரூமுக்கு சைடில் 2 அடி சந்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சந்துக்குள்ள அதே கொலுசு சத்தங்க. அந்த கொலுசு சத்தம் பயங்கரமா கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு விஜயா முடிச்சு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அந்த சந்தில தான் சத்தம் கேட்கறத பார்த்து தன்னுடைய கணவரையும் எழுப்பி விட்டாங்க. கணவர் மற்றும் விஜயா 2 பேரும் எந்திரிச்சு காது கொடுத்து கேட்கறாங்க. விஜயா சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் வகையில அந்த சந்துக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் ஏதோ ஒரு பெண்மணி கொலுசு போட்டு நடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் வீட்டில் விஜயாவுக்கு அந்த வீட்டுக்குள்ள எப்படி அழுகுரல் கிடைச்சோ அதே அழுகுரலுங்க, கொஞ்சம் கூட டோன் மாறவே இல்லை. அந்த அழுகுரலும் அந்த நடக்கக்கூடிய கொலுசு சத்தம் கேட்டு 2 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. உடனே அந்த சந்தை பார்க்குற மாதிரி கூடிய விண்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னலை இழுத்து சாத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பயப்படாத படு, நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனால் விஜயாவுக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தப்பான வீட்டுக்கு வந்துட்டு மாட்டிருக்கு, வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது மணிமாறன் கண்டபடி திட்டாருங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு எப்படி போக முடியும், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நபர், ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அப்பெல்லாம் மாற முடியாது, கம்மன் இரு, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுறாங்க. இப்படி இவங்க சத்தம் போட்டுக்கிறத பார்த்து பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய மாமியாரும் வந்துட்டாங்க, அதாவது மணிமாறனுடைய அம்மா. அவங்களும் வந்து அவ சொன்னது உண்மைதான்டா, எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நீ வேற ஏமா வயசான காலத்துல எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்ற விட்டு இப்படி சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து தட்டி கழிக்கதாங்க பார்த்திருக்காரு. அன்றைய இரவு கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் அந்த சலங்கை சத்தமும் அழுகுரலும் கேட்டுட்டே இருந்துங்க. அந்த சந்தில மட்டும் இல்லைங்க, எங்களுடைய வீட்டிலோட முன்வாசல் இருக்கு இல்லையா, அந்த முன்வாசல் சைடும் அந்த பெண்மணி நடக்கக்கூடிய சத்தம் கேட்டிருக்கு. ஸோ விடிய இருந்து காலைல 5 மணி 6 மணி தோராயமாக மணிமாறன் வந்து வாக்கிங் போவது வழக்கங்க. 6 மணிக்கு வாக்கிங் போடாமல் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ஏரியாவில் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தங்கி இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வர்றாங்க. அப்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலங்கை சத்தம் மற்றும் அழுகுரல் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கிறது இந்த மணிமாறன் காதுக்கு விழுகுதுங்க. உடனே அந்த கூட்டத்தில் போய் கலந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நேற்று நைட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொலுசு சத்தம் மற்றும் அழுகுரலோடு ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாசப்படியில் அந்த அழுகுரல் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மணிமாறனும் ஆமாங்க, என் வீட்டு சந்து மற்றும் முன்னாடி எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. நாங்கெல்லாம் சொல்றது கூட பரவாயில்லப்பா, நீ தான் என்ன பாடுபட போறியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்லியிருக்காருங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தங்கியிருக்கூடிய வீட்டினுடைய மேல் மாடியில தான் ஒரு பெண்ணு இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காதில் கேட்டிருக்கேன், எப்படி என்னெல்லாம் தெரியாது, அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய மேலே தான் இருக்கு, அதனால தான் அந்த வீட்டில் வந்து யாரும் தங்கறது கிடையாம பூத் பங்களா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. இது கேட்ட உடனே மணிமாறன் உச்சக்கட்ட பயமே ஆயிடுச்சுங்க. அதற்கு பிறகு மனசுல வச்சுக்கிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. இதற்கு பிறகுதான் அவங்களுடைய வீட்டில் இன்னும் அமானுஷ்யத்தினுடைய உச்சம் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி வந்து அந்த ஆன்மா தன்னுடைய இருப்பிடத்தை காமிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுச்சு. ஆனால் அதற்கு பிறகு நடந்தது தான் இன்னும் பயங்கரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மணிமாறன் மட்டும் யோசிச்சு எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் பில்டிங், இங்க ஒரு மாந்திரியவாதியோ இவங்களையோ கூட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு குழம்பிட்டே கிடந்தாருங்க. ஒரு 3 நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு டின்னர்லாம் முடிச்சு பயத்தோடையே படுத்து தூங்குறாங்க. எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. நைட்டு 3 மணி தோராயமா இருக்குங்க. இந்த மணிமாறன் ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படுக்கையிலிருந்து எந்திரிச்சிருக்காருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது 5 வயது பெண் குழந்தை மட்டும் தாங்க இருக்கு. தன்னுடைய மனைவியை காணோம். மனைவி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் போய் விஜயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாருங்க. எந்தவித ரிப்ளையும் வரலைங்க. கடைசியாக அவங்களுடைய அம்மாவையும், அதாவது விஜயாவுடைய மாமியாரையும் எழுப்பி அவளை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் வீட்டு வாசப்படி எல்லா பக்கம் கதவை திறந்து தேடுறாங்க. எங்கேயுமே இல்லை. கரெக்டாக 5 மணி 5:30 மணி தோராயமாக ஒரு டவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடி படிக்கட்டில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் மேலே போய் பார்க்குறாருங்க. போய் பார்க்கும்போது இவர் நினைச்சது சரிதாங்க. அந்த வீடு பூட்டி இருக்கு இல்லையா, கதவு மெயின் டோர் கதவு கொஞ்சம் தள்ளி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி அப்படியே பாய் போட்டு படுத்துருக்கிற மாதிரி விஜயா படுத்துருக்காங்க. அவங்களுக்கே தெரியலையாட்டுங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியல. உடனே மேலே ஓடி போய் விஜயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புறாருங்க.
தூக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்ச விஜயா நடுநடுக்கி போயிட்டாங்க. நான் எப்படி இங்கே வந்த அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதற்கடுத்து ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு என்ன நடந்துச்சு, எப்படி அங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் யோசிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் கிளாரிட்டி இருக்குது. நைட்டு வந்து ஒரு டைம் கனவு வந்துச்சு. அதே மாதிரி கனவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பெண்ங்க, ஒரு 22 வயசு 23 வயசு இருக்கும். அந்த பெண் மேலே கூடிய வீட்டில் இருந்து ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கி உங்களுடைய பெட்ரூமுக்கு வந்து விஜயா வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு மேலே போயிருக்காங்க. அது வரைக்கும் தாங்க இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதற்கு மேலே இவங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க. இதெல்லாம் கனவுன்னு நினைச்சேன், நான் மேலே எப்படி வந்து படுத்தேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மணிமாறனுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சிச்சுங்க. இது இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை பலி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. சரி 2-3 நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நான் எதையாவது ஒன்று ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு இதற்கு ஒரு தீர்வு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் இரவும் இதே மாதிரி தாங்க. முன்னாடி நாள் தான் விஜயாவை காரணம்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருந்த காரணத்தினால நல்லா தூங்கிட்டாருங்க இந்த மணிமாறன் அப்படிங்கிறவர். எப்போதும் போல 3 மணி 3:30 மணிக்கு எப்போதுமே ரெஸ்ட் ரூமுக்கு இவர் எந்திரிப்பது வழக்கம். அதே மாதிரி எந்திரிச்சு பார்க்கும்போது முன்னாடி நாளாவது விஜயா மட்டும்தான் படுக்கையில் இல்லை. ஆனால் இப்போது அந்த 5 வயது கை குழந்தையும் இல்லைங்க. அந்த 5 வயது குழந்தையும் விஜயாவும் இல்லாத பார்த்து அரண்டு போயிட்டாருங்க. உடனே அவர் புரிஞ்சிச்சுங்க, கண்டிப்பாக மேலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக தன்னுடைய மனைவியும் குழந்தையும் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டு நேரத்தில் வேகமாக ஓடுறாருங்க. மேலே ஓடி போய் பார்க்கும்போது விஜயா மற்றும் அந்த 5 வயது பெண் குழந்தை 2 பேரும் படுத்திருக்காங்க. உடனே 2 பேர்த்தையும் தட்டி எழுப்புறாங்க. குழந்தை எந்திரிக்க மாட்டேங்குது. விஜய் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே பிரம்ம பிடிச்சமா இருக்காங்க. அவருடைய கணவர் பேசுறது அவங்களுக்கு காதலியே விழுகல. அந்த டைம்ல எதுக்கடி இங்க வந்த, குழந்தை வேற எதுக்கு தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்க. இப்படி திட்டும் போது எந்த வித பதிலும் சொல்லாம மணிமாறனை முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் மணிமாறனுக்கு இன்னும் உச்சகட்டத்தினுடைய அதிர்ச்சிங்க. அந்த சந்தில வந்து அந்த கொழு சத்தம் மற்றும் பெண்ணினுடைய அலுவல் கிடைச்சல அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பேய் வீட்டுக்குள்ள இருந்து கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே மணிமாறன் நடுங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்க பயப்படுறாங்க. ஆனா இந்த விஜய் அப்படிங்கிறவங்க பிரம்ம பிடிச்சமா இருந்தாங்க இல்லையா, எந்திரிச்சு அந்த குழந்தைய கூட தூக்கலிங்க. நேரம் அந்த ஜன்னலை திறந்து எட்டி பார்க்குறாங்க சிரிச்சுக்கிட்டே. இதை பார்த்த உடனே மணிமாறன் மிரண்டு போய் விஜயா என்ன பண்றன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இழுத்து பல்லாரும் ஒரு ஆரம்பிச்சிட்டாருங்க. அரைஞ்ச பிறகுதான் விஜயா நார்மலாக இருக்காங்க. அதற்கடுத்து தரையில் படுத்திருந்த குழந்தையை தூக்கி தோல்ல போட்டு இங்கிருந்து நம்ம போயிடலாம், அவங்க வேலை போனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வாடகைக்காவது வெளியே எடுத்துட்டு போயிடலாம், இங்க இருந்தோம் அப்படின்னா என் உயிர் போயிரு, என் குழந்தைய இழந்துடும் சொல்லிட்டு அழுகுறாங்க. மணிமாறனுக்கு பயம் இருந்தாலும் கூட உச்சகட்ட ஆத்திரம் வந்துருச்சுங்க. எதற்காக இந்த ஆன்மா இதெல்லாம் பண்ணுது அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கேட்கக்கூடிய சலங்கை சத்தம் மற்றும் அலுவலகம்ல பார்த்தரலாம் அப்படி சொல்லிட்டு மனசை தைரியப்படுத்திட்டு அந்த விண்டோ சைடு எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது மணிமாறனுக்கு முழு உருவம் அப்படியே தெரியுதுங்க. கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி 10 அடி சீலிங் ஹைட் இருக்கும். அந்த அளவுக்கு கரை ஏன்னு ஒரு உருவங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே ஆன்மானாக இருந்தாலும் கூட அரண்டு போய் வேக வேகமாக கீழே ஓடி வந்துட்டாங்க. தன்னுடைய மனைவி மற்றும் 5 வயது குழந்தையும் கூப்பிட்டு வந்துட்டு விடிய விடிய தூங்கவே இல்லைங்க. அவங்களுடைய அம்மாவையும் கூப்பிட்டு என்னமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த விஜயா வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிக்கார அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த காலனிக்கு வெளியே ஆப்போசிட்ல சைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நபருக்கு இந்த வீட்டை பத்தி முழுமையா தெரியும், 15 வருஷமா இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த காய்கறிக்காரமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதை மனசுல வச்சுட்டு அடுத்த நாள் அந்த சைக்கிள் கடை திறந்த உடனே அந்த வயசான நபர்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்கறாருங்க. அந்த வீட்டில் வந்து நான் குடியிருக்கப்பா, ஏதோ சலங்கை சத்தமும் அழுகுறலும் கேட்குது சொன்ன உடனே மணிமாறனையே உத்து பார்க்கறாருங்க அந்த சைக்கிள் கடைக்காரரு. என்ன சொல்லியிருக்காரு கடைசி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பா, அது ஆபத்தான இடம், அதனால தான் அந்த வீட்டுக்கு யாரும் வாடகைக்காக வராமல் இருந்தாங்க, அந்த 2 வீடுகளும் ஆப்போசிட் கூடிய அந்த மாடி வீடுகள் ரெண்டுமே அந்த ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 8 வருடம் 9 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த மாடி வீடு, இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மாடி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகள். அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர், மகள் வந்து காலேஜ் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு காலேஜ் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீடும் இப்போ கான்ட்ராக்டாக இருக்குல்ல, அந்த வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு வயசு பையன் இருந்திருக்காங்க. இந்த பெண்ணுக்கும் அந்த கல்லூரி முடிச்ச அந்த பையனுக்கும் வந்து காதல் மலர ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுங்க. இப்படி இருக்கும்போது அந்த பெண் காதலிச்ச அந்த பையன் இருக்கான் இல்லையா, ஒரு நாள் பைக் எடுத்துட்டு வெளியே ஹைவேல திரும்பும்போது லாரியில் அடிபட்டு ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாருங்க. இறந்து போன பிறகு அந்த பெண் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. சின்சியராக காதலிச்ச காரணத்தினால தன்னுடைய காதலன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் சாப்பிடாமையே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவருடைய அப்பா வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, அந்த பெண்ணை மீட்டெடுக்கவே முடியல. கடைசி அந்த காதலன் இறந்து 15 நாட்கள்லேயேங்க இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்பா வேலைக்கு போன பிறகு தன்னுடைய காதலன் இல்லாத உலகத்தில் நான் தானும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த மேல் இருக்கக்கூடிய மாடி வீட்டில் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அப்படி இறந்து போன அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மா தான் இத்தனை வேலையும் செய்யுது. நீங்களாவது கீழ் வீட்டில் இருந்திருக்கீங்க, அந்த மேல் வீட்டில் அந்த பெண் இறந்து 1 வருஷ காலகட்டத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வாடகைக்கு வந்தாங்க. யாருமே இருக்க முடியாமல் 1 வாரம் 2 வார காலகட்டத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா, நீங்க எதுக்கு அங்கே வந்தீங்க, 5 வயது குழந்தை வேற பெண் குழந்தை வேற வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே மணிமாறனுக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியலங்க. நேராக வீட்டுக்கு வந்தவர் ஜாமான் சட்டை இல்லாமல் அன்றைய நாளே வேலைக்கு போகாமல் லீவ் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு லாரியில் ஏற்றிட்டு இந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காசு கொடுத்து வாடகைக்கு போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தஞ்சாவூர் சிட்டிக்கு வந்துட்டாராங்க. அப்படி அந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கிள் கடைக்காரர் கடைசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எத்தனை மாந்திரிகவாதிகளை கூட்டு வந்தாலும் அந்த கன்னி பெண்ணுடைய ஆன்மாவை அந்த இடத்துக்கு இருப்பிடத்துல இருந்து விளக்க முடியாது. நிறைய பேர் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தாங்களாமங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் வச்சு, ஆனால் யாருமே அந்த ஆன்மாவை அங்கிருந்து விரட்ட முடியலையாமங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயற்கையாக மரணம் வைக்கல இல்லையா, தன்னுடைய உயிரை வந்து தானாக தானே மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆயுசு காலம் இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் இருக்க மாட்டிருக்குங்க.
அந்த காரணத்தால் அந்த ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் அந்த ஆன்மா அங்கேயே தான் இருக்கும், யாரும் இங்கே குடியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த மாந்திரிகை பற்றி சொல்லிட்டு போயிருக்காருங்க. ஸோ இந்த விஷயத்தையும் மணிமாறன் கிட்ட அந்த சைக்கிள் கிடைக்கிற சொன்ன காரணத்தால் காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் 2012ஆம் காலகட்டத்தில் என்னுடைய மாமாவுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர். கிட்டத்தட்ட அந்த வீட்டில் ஒரு மாத காலகட்டம் கூட நிம்மதியாக இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே இவ்வளவு அப்நார்மல் விஷயங்கள் நடந்துச்சு. இப்போது என்னுடைய மாமா பணியிடை மாற்றம் பண்ணி சென்னைக்கே போயிட்டாங்க. ஆனால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களாங்க. அந்த வீடு இன்னும் பாலடைஞ்சு போய் அப்படியே தாங்க இருக்காங்க. இவங்க இருக்கும்போதாவது கீழ் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிப்பெண்ணுடைய ஆவியனுடைய ஆட்டம் தாங்க முடியாமல் கீழே இருக்கக்கூடிய வீடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் குடி போகாம அந்த காம்பவுண்ட் இருக்கக்கூடிய 4 வீடுகளும் ஹாண்டட் வீடுகள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.